பல ஆத்துமாக்களுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்குறோம். ஆனால் உயிர் கொடுத்த அந்த ஆத்துமாக்கள் வாழுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மறுபடியும் போய் தகப்பனுடைய சொத்தை பிரிச்சுட்டு வருவதில் தான் முக்கியமாக குறியாக இருக்குதே தவிர தகப்பனுக்கு சொத்து சேர்ப்போன்னு இல்லை. நீ ஒரு வாட்டி தகப்பன்கிட்டருந்து போன பிரித்து என்னோடதை எடுத்து கொடுன்ட்டு, உன் பேர் என்ன குமாரன்? இளைய குமாரன். நீ எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது தகப்பன் உனக்கு போடுற மோதிரமும் வஸ்திரமும் செருப்பும் யாருடையது? தகப்பனுடையது. நீ உன் இருதயத்தில் ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கணும். என்ன எண்ணத்தோடு இருக்கணும்? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஒருத்தனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன்றதுக்கும் தவறு பண்ணிட்டேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, வேலைக்காரனாக இருக்க பாத்திரனா இருக்கன்னு வந்தவர்கள் தான் உத்தம ஆத்துமாக்கள். ஆனால் இதே இளைய குமாரன் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அப்பா நல்லா தானே பழகிறாரு, நமக்கு எல்லாமே வசதியாக இருக்குதே, நம்ம பண்ண தப்பாலாம் மன்னிச்சிட்டாங்க, யாரும் அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல, மறுபடியும் வேலைக்காரங்களாம் நம்ம மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் நமக்கு வந்துடுச்சு, அந்த மறந்து போச்சு பழைய அனுபவம் அப்படின்னு நினச்சி வெளியே போனான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அவன் பேர் கெட்ட குமாரன். அது வரைக்கும் அவன் பேர் என்ன குமாரன் கிடையாது? கெட்ட குமாரன் கிடையாது. இப்போ மறுபடியும் அவர் போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் அந்த கதை எக்ஸ்டெண்ட் ஆகலை. மறுபடியும் அவன் போய் திரும்ப வந்து தகப்பனோட முத்தமிட்டு இல்லை, சிலுவையில் இயேசுவை அரைஞ்சு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேற இயேசு கிடையாது, வேற மரணம் கிடையாது. ஆமென். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரியலைஸ் தி அனாயிண்டிங் தட் யுவர் சோல் காட், உன் ஆத்துமா, நீ தெருவில் இருந்திருக்கலாம், உன்னை கொண்டு வந்து கர்த்தர் அபிஷேகித்து நடத்திருக்கிறார் அப்படின்னா he has a plan for you. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மளை யாரோட உட்கார வைக்கிறாரா? உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம்? ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கூட என்ன பண்ணுறாரு? உட்கார வைக்கிறார். நாம் போய் அந்த ராஜாவையும் பிரபுக்களையும் நம்மள மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஹலோ, நீ ராஜாவானாலும் அவனை ராஜாவில் போய் உட்கார வைக்கல, நீ பிரபுன்றனால அவன் பிரபு பக்கத்தை உட்கார வைக்கல. ஆமென் சொல்லுங்க. உன்னை எடுத்து உன்னை மாற்றி இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாற்றி இருக்கிறார். உன் முகத்தை மாற்றி இருக்கிறார். இப்போ இந்த மாற்றின முகம் மற்ற யாரையும் ஏமாற்றக்கூடாது. டர்ன் பேக் டு சே, நீ யாரையும் ஏமாத்திராத. பட்டர் தான் அவருடைய பிரசன்ஸ் தான் என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு எண்ணம். பட்டறையில் இருக்கிறவன் பட்டயத்தை தீட்டி வெளில வரும்போது பட்டயம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகுனா தொட்டா ரத்தம் வரும். அந்த பட்டயத்தை தீட்டுற பட்டறை இருக்கு பாருங்க, அது பயங்கர அக்கினியாகவே இருக்கும். ஒரு நாளும் அந்த வேர்வை அந்த கூர்மையை குறைக்கவே இல்லை. ஒரு நாளும் இந்த வேர்வை அந்த கூர்மையை கங்கு வந்துக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருப்பான், உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பான், டைம் ஆகிட்டே இருக்கும், ஸ்வெட் ஆகிட்டே தான் இருக்கும் அவனுக்கு. பட் இந்த வேர்வை அந்த பட்டயத்தை கூர்மையை குறைக்கவே இல்லை. வெளியே வரும்போது அந்த பட்டயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வேர்வைக்கான பலன் அது. இனி எந்த சத்துரு வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். அவன் போருக்கு போகணும் கூட அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் பட்டயத்தை பார்த்தாலே பின் வாங்கிடுவாங்க. உரையில் இருக்க பட்டயமே பாதி பேருக்கு பயம். அதனால தான் எல்லா பட்டறையிலும் வந்த கத்திகளை பார்த்து சத்துரு பயப்படுவது கிடையாது. சில பட்டறைகள் இருக்குது, அந்த பட்டறையிலேருந்து வந்த கத்தியை பார்த்தாலே ஜனங்க பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மெட்டல் சரியான மெட்டல். அந்த பட்டறைக்காரன் செஞ்சிருந்தானா. அதனால தான் பல பட்டயத்தில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறோமே பிராண்டிங், அந்த பிராண்டிங் வந்தது காரணம் பட்டறையில் தான். இவன் செஞ்ச பட்டயம், சோழ நாட்டு பட்டயம், என்ன பட்டயம்னு பிரிண்ட் பண்ணி கொடுப்பான். அந்த பட்டறை சாதாரண அயன் இல்லை, பெஸ்ட் குவாலிட்டி. இயேசுவை சிலுவையில் வைத்தது எது? இயேசுவை சிலுவையில் வைத்தது எது? சிலுவையில் இயேசுவை சேர்த்தது யாரு? 3 ஆணி. அந்த 3 ஆணி இல்லைன்னா இயேசுப்பா சிலுவையில் தொங்கிருக்க முடியாது. நம்ம இப்படி தான் பல நேரத்தில் பயங்கரமாக யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லை, தேவ சித்தம் செய்யணும்னா அவர் கரத்துலையும் கால்லையும் ஆணிகள் ஏறப்படணும். அந்த ஆணி ஒரு பட்டறையிலேருந்து வந்திருக்கணும். அந்த ஆணி பெண்டேறி வளைஞ்சி வேஸ்ட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவரை ஒரு முறை அடித்தா அது தாங்கணும். அந்த சரீரத்தை சிலுவையில் தாங்கக்கூடிய வல்லமை அந்த ஆணிகளுக்கு இருந்துச்சு. தேவ சித்தமாக இருக்கட்டும், தேவ
வைராக்கியத்தினால யூதர்கள் அடிச்சாங்களா இருக்கட்டும், பட் என்ன அவர் சித்தத்துல நிற்பாட்டுறது எது? a physical form of nail. இன்னைக்கு உன் குடும்பம் மாத்திரம்தான் உன்னை கர்த்தர்கிட்ட கொண்டு வருவதற்கான ஆணியா இருக்கும். அவன் உன்னை ஒரு பக்கம் தான் அடிக்கிறான், உன்னை ரொம்ப துன்பப்படுத்துறான். ஆனா அந்த சிலுவையில் நீ ஏறுவதற்கு அது காரணம். உன் கடன் தெரியாம வாங்கியிருப்ப, இன்னைக்கு அது மலை மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஆணி தான் உன்னை இயேசு கிட்ட சேர்க்கறதுக்கு, தேவஸ்தை செய்யறதுக்கு. யாருடைய பட்டறையிலிருந்து வந்துச்சு இந்த ஆணி? எத்தனையோ ஆணிகள் இருக்குது, பட் இயேசுவ சிலுவையில நிப்பாட்டின அந்த ஆணிகள். We need something to come closer to the purpose and the will of God. It might be any men. உங்க மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், பெத்த தாய் தகப்பன் யாராவது இருக்கலாம். யாராவது ஒருத்தர் உங்களை எப்படியாவது அரைஞ்சிருக்கலாம். இப்போ நீங்க முடிவு பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். நான் அந்த சிலுவையில் இருக்கிறப்போ தேவஸ்தை செய்யறேன்னா, I have come closer to God. Amen. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தண்டனை சிலுவையில் தொங்குறது. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சிலுவையில் தொங்குனாங்கன்னா இம்மீடியட் டெத் வராது. இட் மை டேக் 2 days 3 days 4 days டு டை. வரலாறுலயே இவ்வளோ சீக்கிரமா செத்தது இயேசு மாத்திரம்தான். அவர் கூட இருந்தவங்க பாருங்க, அவங்களும் சாகலை. ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள் வருதுன்றதுக்காக அவசர அவசரமா என்ன பண்ணாங்க? எலும்ப. அது ரோமர்கள் செய்யல, யூதர்கள் சொல்லி செஞ்சாங்க. ஹலோ, அவங்க பிளான் என்ன? இயேசுவோட எலும்ப அவனை உடைக்கணும், அவன் கையை உடைக்கணும் சார். இயேசுவையும் கள்ளன் கொல்லன் அப்படின்னு சொல்லி எலும்பு முறிச்சிடணும்னு தான் நினைச்சாங்க. ஹலோ, ஆக்சுவலா அவங்களை எப்படி கொண்டு இருக்கணும்? இயேசுவை கல்லெறிஞ்சு கொண்டு இருக்கணும். ஆமாவா இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி அவரை கல்லெறிஞ்சு தானே கொண்டு இருக்கணும். பட் அப்படி கொன்னாலும் இயேசுவை புதிய ஏற்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம், இல்ல பழைய ஏற்பாட்டுக்குள்ள செலுத்திடுவோமேன்னு சொல்லி இயேசுவுக்கு நியாயப்பிரமாணத்தில் இல்லாத ஒரு மரணம். ஆமென் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தில் சிலுவை மரணம் போட்டிருக்குதா? மரத்தில் தூக்கப்பட்டவெல்லாம் என்னென்ன மேக்சிமம் சாபத்தை அவர்கிட்ட கொடுத்து அவரை சித்திரவதை பண்ணணுமோ. ஏன்னா யூதர்களுக்கு ஒரு மட்டும் கொல்ல முடியும், கல்லெறிஞ்சி. வேற எப்படி யூதர்கள் கொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அவன் என்ன நீங்க சொன்ன மாதிரி தேவதூஷணம் சொல்லியிருந்தாலும் அவனை புறம்பே அழைத்து கொண்டு போய் கல்லெறிஞ்சவனை சாகர வரைக்கும் கொல்லணும். இன்னும் சொல்ல போனால் அவன் குடும்பத்தை கூட கொல்லலாம் சேர்த்து, ஒரு பெரிய கற்குவியல் ஏற்படுத்தலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ இவர் நியாயப்பிரமாணத்துக்கே உட்படாதவர், இவர் தேவாலயத்துக்கு சம்பந்தப்படாதவர். இவரை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் மறிக்க வைக்கணும்னு தான் அவங்க திட்டம். எப்படி மறிக்க வைக்கணும்? திருட மாதிரி. அவர் எலும்பை உடைச்சு, அவர் காய்காலை முறிச்சு. பட் இயேசு இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டாரான்னு பிலாத்தே கேட்கிறான். அவர் இவ்வளவு சீக்கிரம் மரித்தாரா? அவர் உடலை வாங்கும்போது ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இருக்கிறதுலே கொடுமையான டெத்து ரோமர்கள் காலத்தில் சிலுவை மரணம். பிகாஸ் it will not kill you. It will not kill you. It will destroy each and every organ one by one. மூச்சுட கஷ்டப்பட்டு 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 கஷ்டப்பட்டு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் அவங்க தெருக்கள் எல்லாத்துலேயுமே கிறிஸ்தவர்களை சிலுவையில் ஏற்றியே கொண்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படியே சிலுவையில் தொங்கி. டார்ச்சர் யாருமே பண்ண வேணாம். உன் உள்ள அவையுமே உன்னை டார்ச்சர் ஆக்கிடும். எவ்ரி ஆர்கன் ஆஃப் யோர்ஸ் வில் டார்ச்சர் யூ. பிகாஸ் இருக்கிறீங்க அப்படியே அரிக்குது கழுத்தில், எப்படி சொருவீங்க? வலிக்குது, எப்படி? யாரும் ஹெல்ப் பண்ணுவா உங்களுக்கு? கை இருந்தும் பிரயோஜனம் இல்லையே நீங்க யோசிக்கணும். ஐயோ என்னால் முடியல, என்னால் சித்தம் செய்ய முடியல, அழணும். நீ உன் கை கட்டப்பட்டிருக்கு. அவர் யுத்த வீரனா இருந்தா பரவாயில்ல,
10 மணி நேரம் கொடுத்தா கூட தைரியம் பண்ணியிருப்பார், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஜிம் பாடியாக இருந்தா அவர் உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமக்கிறவர். அவர் ஒரு ஆட்டுக்குட்டி. திங்க் அபவுட் யுவர் காட். நீ உன் பையனை பற்றி யோசிக்கிறல்ல, உன் பொண்ணை பற்றி யோசிக்கிறல்ல, உன் சத்துருவை பற்றி யோசிக்கிறல்ல, உன் ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்கிறல்ல, உன் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறல்ல, திங்க் அபவுட் யுவர் காட். அந்த ஆணிகள் பரலோக பட்டறையிலேருந்து வந்தனால இயேசுவுக்கு சிலுவையை சாத்தியமாக்குச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பட் இயேசுவுக்கு ஒன்று தெரியும், இந்த பெயின் டெம்பரவரி. என் கைகளில் தழும்பு கர்த்தர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா எனக்குள்ள சுகத்தை அனுப்பி தான் தழும்பை கொண்டு வர்றார்.